டேய் நீ ஃபாரின்ல இருக்க, நாளைக்கு என்ன மறந்துட்டு போயிருவியாடா? லூசாமா நீ? நான் ஏமா உன்னை மறக்கணும்? இல்லடா, சீரியஸா தான் கேக்குறேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? டேய் நீ ஃபாரின்ல இருக்க, உன் ஃபேமிலி மெம்பர்ஸை ஃபினான்ஷியலா ப்ரொடெக்டா வைக்கிறது உன் பொறுப்பு. அம்மா ஃபியூச்சர்னு பேசும்போது எனக்கே ரொம்ப பயமா இருக்குமா. பயம் இருக்கணும்டா, இந்த காலத்துல சர்ப்ரைஸ் ரொம்ப டேஞ்சரஸ். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? பர்த்டே சர்ப்ரைஸா? உயிரோட வாடுறதே சர்ப்ரைஸ் தான். டேய் நீ NRI தானே, இந்தியாவில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா ரொம்ப சீப்புடா. சீப்பா? மா ஃபாரின்லாம் ரொம்ப காஸ்ட்லிமா. இந்தியாவில் 50% லெஸ் ப்ரீமியம்டா. மந்த்லி 679 ஸ்டார்ட் ஆகுது. 679? அது நான் ஸ்டார்பக்ஸ்ல காஃபி குடிக்கிற அமௌண்ட்டுமா. அதான் காஃபி குடிச்சேன்னா எனர்ஜி வரும், இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா லைஃப் ஃபுல்லாக சேஃப்டி வரும். எல்லாமே ஓகே தான், ஆனால் NRI ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்ல. ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஈஸிடா. நீ ஃபாரின்ல இருந்துக்கிட்டே டெலிமெடிக்கல் வீடியோ காலிங் மூலியமா ப்ராசஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கிளைம் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்மா. டே அதெல்லாம் பழைய காலம்டா. இப்போ இந்தியாவில் 99% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கு. சரி, இந்த பாலிசி எடுத்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? 99 இயர்ஸ் கவரேஜ் இருக்கு. சம் இன்சூர்டு ஆப்ஷன் 5 crores வரைக்கும் இருக்கு. நீ என்னம்மா ஃபினான்ஷியல் அட்வைசர் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் அட்வைசர் எல்லாம் இல்லடா, பாலிசி பஜார் தான் பெஸ்ட் அட்வைஸ். ஆனுவல் பேமெண்ட் பண்ணா ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குமா? இருக்கு, 5% டிஸ்கவுண்ட் இருக்கு. பே அவுட் இந்தியாவில் இருக்கிற NRI அக்கௌண்ட்லயே வந்துடும், டாக்ஸ் ஃப்ரீ. சரி ஓகே, நான் செக் பண்றேன். செக் மட்டும் பண்ணிட்டு இருக்காத, போய் உன் ஃபேமிலியை செக்யூர் பண்ணு.